நண்பர்களே, இந்த ஜூலை மாதத்தில் தங்கம் விலையிலும் வெள்ளி விலையிலும் என்னென்ன நடந்துச்சு தெரியுமா? இதை பற்றி தான் இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல தங்கத்தை பற்றி பார்ப்போம். கடந்த ஜூன் மாதத்தில் தங்க விலை சுமார் 10% வரை குறைஞ்சது. அதனால் மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, ஜூலை மாதத்திலும் இதே மாதிரி தங்கம் இன்னும் குறையலான்னு. ஆனால் நடந்தது கொஞ்சம் வேறு மாதிரி. இந்த ஜூலை மாதம் முழுக்க தங்கம் ஒரு நாள் ஏறுது, அடுத்த நாள் குறையுது. இப்படியே ஏற்ற இறக்கத்தோடு தான் போயிட்டு இருந்தது. அதுலேயும் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து விலை உயர்ந்தது. அதை பார்த்து நிறைய பேர் இனி தங்கம் மறுபடியும் வேகமாக ஏற ஆரம்பிச்சிடும் போல அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்று திடீர்னு தங்கம் விலை குறைஞ்சது. இன்றைய நிலவரப்படி 22 கேரட் தங்கம் 1 கிராம் 13,215 ரூபாயும் விற்பனையாகுது. ஒரு சவரன் 1,05,720 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இப்போது ஜூலை மாதத்தை முழுசாக பார்த்தா மாத ஆரம்பத்தில் 1 கிராம் தங்கம் 13,250 ரூபாயாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஏறி ஒரு நாள் குறைஞ்சி அப்படியே ஏற்ற இறக்கத்தோடு தான் போயிட்டு இருந்தது. ஆனால் கடந்த 18ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து 5 நாட்கள் தங்கம் விலை உயர்ந்தது. அதனால் இனி தங்கம் தொடர்ந்து ஏற போகுதோ அப்படின்னு மக்கள் நினைக்க ஆரம்பித்த நேரத்தில் இன்று கிராமுக்கு 155 ரூபாய் விலை குறைஞ்சது. இதுதான் இன்றைய முக்கியமான மாற்றம். சரி, இப்போது வெள்ளி விலையும் பார்ப்போம். வெள்ளி விலையும் இந்த மாதம் அமைதியாக இருக்கலை. ஜூலை 1ஆம் தேதி 1 கிராம் 245 ரூபாய் இருந்தது. அதுக்கப்புறம் ஏறியும் குறைஞ்சும் வந்த வெள்ளி விலை ஜூலை 18ஆம் தேதி மீண்டும் 235 ரூபாய் வரை சரிந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் உயர்ந்து இப்போது மீண்டும் 1 கிராம் 235 ரூபாயிலே விற்பனையாகுது. அதாவது இந்த மாதம் தங்கத்துக்கு எப்படி ஏற்றம் இறக்கம் இருந்ததோ அதே மாதிரி வெள்ளி விலையும் நல்ல மாற்றங்கள் நடந்திருக்கு. இப்போது முக்கியமான கேள்வி, அடுத்த மாதம் தங்கம் விலை என்ன ஆகும்? நிபுணர்கள் சொல்கிறதுபடி அடுத்த சில வாரங்களுக்கு தங்கம் விலையில் பெரிய அளவிலான ஏற்றம் வர வாய்ப்பு குறைவு தான். ஆனால் அதே நேரத்தில் சில முக்கியமான விஷயங்களையும் கவனிக்கணும். ஈரான் தொடர்பான பதற்றம், கச்சா எண்ணெய் விலையில் வரக்கூடிய மாற்றங்கள், அமெரிக்க மத்திய வங்கி வெளியிடும் அறிவிப்புகள், இந்த 3 விஷயங்கள் தான் அடுத்தடுத்த நாட்களில் தங்கம் விலையை அதிகமாக பாதிக்க போகுது. அதனால் தினமும் தங்க விலை எப்படி மாறுதுன்னு கவனிச்சுக்கிட்டு இருப்பது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்டில் சொல்லுங்கள். தினமும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை அப்டேட்களை தெரிந்து கொள்ள நமது டெய்லி கோல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.